தேவி அந்த மனிதகப்பட்ட உன் இடமாகத்தில் சரிசமமாக அமர்ந்திருக்கூடிய இந்த உமா பார்வதி கணவரே கண் கண்ட தெய்வமின்றி மல்லிகை மல்லிகை கோங்கம் வந்தாலும் விருவாசம் என்று சொல்லக்கூடிய அதெல்லாம் கொண்டு வந்து உன் பாதங்களுக்கு கொண்டு கமத்தி என் கடமப்பி சிறவடைகிறேன். மன்னனுடைய பாதத்தை வளைந்து வருகிறார். இந்த வெள்ளிங்கிரியிலே நீயே எனக்கு மனைவியாக தீர்க்க சுமங்கலியாய் வாழ்ந்திருக்க வேண்டும். இருந்தாலும் என்று தினத்தோடு என் அது சீக்கிரமா வரவழைத்து காரணம் என்ன தெரியுமா? என்னங்க படியெடுக்கக்கூடிய வேலை அல்லவா? நான் படியெடுக்க போகிறேன். போய் வா அண்ணா என்று விடை கொடுத்தால் போகிறேன். இந்த உலகம் முழுவதும் படியெடுக்க போக வேண்டும். உண்மை. எங்க வீட்டுக்காரர் படியெடுக்க போறாரா? அதனால போயிட்டு வரீங்களா சுவாமிநாதா? சாமிநாதா சுவாமிநாதான் சுவாமிநாதா போய் வரேன். சரி உலகமெல்லாம் நீங்க போய் படி இழக்கணும். ஏன்னா நீங்க படி இழக்காத நிறைய பேர் தூங்கிட்டு இருக்கிறாங்க. போய் படி இழந்துட்டு சீக்கிரம் வந்துருங்க. போயிட்டு வாங்க. நீ இருக்கு உங்களோட வரணும். நீ இங்கே என் மனைவியோட போறது அப்படியா? போயிட்டு வாங்க. பாய் பாய் பாய். see you. Oh see you. Bye. ஏய் ஏண்டா போய் வா அண்ணா என்று சொல்லி விட்டு வானுக்கு போவிட்டு இருக்கிறாளே. ஏனுங்கள் ஏங்கோ இன்னும் வாங்கள். ஏங்க ஏங்கோ என்னங்க நீங்க படியலுக்க போவதுனாலே போங்க. நம்மளுக்கு வரும்போது வேண்டாம்னு சொல்லல. அப்படி போக முன்பதாக என் மனசுல ஒரே சின்ன 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 சந்தேகம். வாங்க. ஒரு பெண்களுக்கு சந்தேகமே இருக்கக்கூடாது. அது சந்தேகம் என்பது பெரிய கொடிய வியாதி. சந்தேகம் பட்டாவே ஒரு குடும்பம் தாங்காது. குடும்பம் கெட்டு போயிடும். இல்லாடி நான் இன்னைக்கு கேட்கலாம், நாளைக்கு கேட்கலாம், பொழுது கேட்கலாம், காத்தால கேட்கலாம் மனசுல இருந்தேன். ரொம்ப நாளா ஆமா டைம் கிடைக்கல. ஆனா இப்பதான் டைம் கிடைச்சிருக்குது. ஒரு சின்ன சந்தேகம் அதுக்கு மேலே சொல்லிவிட்டு தாராளமா படியாக நான் கேட்டா எதுவும் வருத்தம் கிடையாது. மனைவி கேட்கறதுல என்ன வரட்டாமே இல்ல கோவத்துக்கு மாட்டீங்களே. கேளு. இந்த உலகத்தில் மோதான் தெய்வம் யாரு?
இந்த உலகத்துல முதல் கடவுள் யாரு? வைத்தியர் வைத்தியபடி நான் தெரிஞ்சா கேட்பேன் அக்கா. நம்ம கேட்கணும்ல. இது நாள் வரைக்கும் என் இடபாகத்திலே அமர்ந்து என்னோடு வாழ்ந்துட்டு இருக்கிறான். உலகத்தில் முதல் கடவுள் யாருன்னு உனக்கு தெரியாதா? என்ன கேட்டு நான் ஏங்க, கேட்டு தெரிஞ்சா நான் அந்த பதில் கேட்பேனா? தெரியாம இருக்கதான் கேட்கிறேன். ஏன்னா தமிழ் தெரியாத கேட்கறாங்க. ஆமா, ஆமா. சரி. சொல்ல மாட்டியாயா? தமிழ் தெரியல. இது பதில் சொல்லிட்டா மடியில அனுப்பி விடுறீங்களா? போயிட்டே இருக்க நீங்க சொல்லுங்க. என்ன சொல்றீங்க? உலகத்துல முதல் கடவுள் யாரு? முதல் கடவுள் விராஜ கடவுள். அட மண்டை மண்டை இப்ப மண்டையெல்லாம் வரதில்ல. ஓல்டு மூணு வரதில்ல. புதுசா சொல்லுங்க சாமி. அடியா உலகத்தில் முதல் கடவுள் யாருன்னு கேட்டில்ல? யாருங்க? உலகிலே முதல் கடவுள் இந்த சிவபெருமானே ஆகும். என்னை விட உலகத்தில் கடவுள் யாருமே இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. உலகத்தில் முதல் தேவன் அக்கா. நானே ஓ கந்தாயக்கா, ஏரியால மேல பேச்சுக்கலாம் இரு. இந்த உலகத்திலே முதல் கடவுள் நீதானா? நானே தான். இத கேட்கும் தான் எனக்கு பதில் தெரிஞ்சது. கேட்காம இருந்திருந்தா போலாமல ஏங்க, இப்ப என் கேள்விக்கு விட கிடைச்சு விட்டது. போய்கிட்டா? தாராளமா போயிட்டு வாங்க. போயிட்டு இதுல போங்க. இந்த வழி சரியில்லை. ஆமா இப்படி போ. இப்படி போறேன். ஆமா ஏங்க, காது கேக்குற? அவ்வளவு செலவு படிச்சு போட்டு விட்டு இருக்கிறாரு. ஏன் அப்படி வா? என்னடி ஏங்க, ஆ? ஆனா இன்னும் ஒரே ஒரு வார்த்தை, சின்ன வார்த்தைக்கு என்னடி சொல்லிட்டு தொலையும். போறீங்களா? எங்க இல்ல படியாளுக்கு போறீங்களா? எங்க ஒரே முட்டை போறேன்னு அண்ணா, என்ன அது சந்தையிலான சூரியனோ யாரு? வா. உலகத்தில் முதல் கடவுள் என் கணவர் தான். ஆமா சரி போட்டு ஒத்துக்கிறேன். சரி ஆனா இருமலையே வழி தரானே சந்திர பகவான். ஆமா அந்த சந்திரன் என்பவர் யாரு? யாரு பகலே வெளிச்சம் தரானே சூரிய பகவான். அந்த சூரியன் என்பவர் யாரு? சந்திர சூரிய யாரு? யாரு பதில் சொல்லிவிட்டு போயிட்டு இரு. சரி நான் வேணாம்னு சொல்றேன். உங்களுக்கு தெரியாது. இப்படியா? தெரியாதாங்க மகன் சந்திரன் யாரு சூரிய யாருன்னு கூட தெரியாது. என் கூட வாழ்ந்துட்டு இருப்பா. நான் தெரிஞ்ச உன்னை கேப்பனா? பார்வதா, சொல்ல ஏய் ஓய் அடியே சூரியன் வராதே கண்ணே. சந்திரன் இல்லை கண்ணே. அடியே சூரியன் வராதே கண்ணே. சூரியனாகப்பட்டவன் என் வலது கண், சரி சந்திரனாகப்பட்டவன் என் இடது கண். சரி இரண்டும் நானே தான் கடவுளே. போயிட்டு வரட்டுமா? இப்ப என்னன்னு கேட்பா? அம்மா ஓஹோ. சந்திரன் இடது கண்ணு, ஆமா. சூரியன் வலது கண்ணு. ஆமா. இருவரும் இரண்டு கண்கள். இருவரும் நீங்க தானா? ஆமா, ஆமா. நாங்கள். நானே தான். சரி போயிட்டு வாங்க. பாய் பாய். கண்ணே உன்னை எப்படி போனீங்க இப்படி See you. இப்படி போங்க See you. தலை தலை மாறி போங்க ஏன் உன்னதான்?
பாவ காது கேட்கல நேரமே சரியில்றான் ஏன் காமாயா நேரமே சரியில்றா டேய் ஏம்பா விட்டு இருக்கிறா அவளை படிச்சவன் ஏழரை உட்காந்துருச்சாலா என்னடி மண்டா என்ன ஆனா இன்னும் ஒரு வார்த்தைக்கு ஒரு வாரத்துக்கா ஒரே வார்த்தை டேய் கேட்டா ஒட்டுக்க கேளு ஒரு நாளைக்கே ஒரு வாரத்துக்கா இல்ல ஒரே ஒரு சின்ன வார்த்தை கேளு ஓ நாதா என்ன சுவாமிநாதா சாமிநாதனா சுவாமி சாமிப்பா சுவாமின்றத நாதா ரெண்டு சேர்த்தனா சுவாமிநாதன் மன்னா அந்த அண்டம்பல்லா யாரு அண்டம்பல்லா அந்த அண்டம்பல்லா யாரு சாமி பெற்றவங்க யாரு அந்த அண்டம்பல்லா யாரு அந்த பெற்றவங்க யாரு தேவி அந்த அண்டம் என்பதெல்லாம் யாரு அண்டமும் பெண்டமும் யாரு பதில் சொல்லிட்டு போயிட்டே இரு இதுக்கு மேல நான் உன்னை எதுவும் கேட்க மாட்டேன் நீ போய் பணி எடுத்துட்டு வா நீ போயிட்டே இரு நானா நான் காலையில் பார்த்து உண்மைதான் இதுக்கு மேல உன்னை நில்லுன்னு சொல்ல மாட்டேன் அண்டங்கிறது நான் எதுவும் கேட்க மாட்டேன் என்ன பண்ண மாட்டேன் சதுர என்னையா தள்ளுறேன் ஏச்சாமி அண்டங்கிறது போகணுங்கிறாரு அண்டா வேற போகும் ஏய் அந்த ஆறு போவனியா ஏன்னா கூப்பிட்டப்ப கரெக்டா கேளுன்னு சொல்லிக்கிறாரு குடிக்கிறான் இல்லன்னா இப்பயே பாத்து ஏறுவேன் இல்ல கற்பரும் ஆமா சொல்லுமா சிசியா அண்டம் என்பது ஆகாயம் ஆகாயம் அது நானு நீங்க பிண்டம் என்பது பூமி பூமி இந்த பூமாதேவி யாரு யாரு இந்த அம்மா உமா பார்வதி பார்வதி. போய் சொல்லு ஓடம்மா ஏய் கெட்ட வாரம் பேசாதே கெட்ட வாசம் வராமல் நீ கட்சி அது செவன் சில்லி பிளம் ஏமா என்னம்மா அவர் சொல்றாரு ஏய் அண்டங்கிறது ஆகாயம் ஏய் அப்புறம் ஏய் பிண்டங்கிறது பூமி ஏய் நீங்களாம் ஓ அண்டமா அவரே பெண்டமா அவரே சரி போதும் அண்டம் என்பது நான் பிண்டம் என்பது நீ சரி ஆகட்டுங்க போயிட்டு என் கேள்விக்கெல்லாம் விளக்கெடுத்து விட்டது போயிட்டு வா. ஏங்கள் எண்ணங்கள் போயிட்டு வா. போயிட்டு வாங்க வருகிறேன். பாய் அரே சாமியோ எதுனா போறதோ அரே சாமி இப்படியே போயிட்டு இப்படியே வந்துரு அது சாமி அங்க வந்துடலாம் சாமியோ போயிட்டு வா. ஓ காமாலியா உன்னதாடா டேய் ஏ கலமூஜா உன்னதான் ஏ பாம்பாட்டி இங்க வா பாம்பு நானே வச்சுக்கிறேன் ஐயோ ஒழுங்கு மான மரியாதை கண்டு பாரு ஒழுங்கு இங்க நில்லு. என்னடி என்னடி என்ன என்ன ஏண்டி? என்னடி இந்த விட்டு உலகத்தில் முதல்ல கடவுள் இவர்தானா ஆமா சந்திர சூரியன் இவர்தானா ஆகாயமும் இவரே பூமி நீங்க அல்ல நீதானா அல்லாஹ் அனைத்தும் நானே கடவுள் நிச்சயமா. கடவுள் என்ன வழி இருக்கும் கூடாது இருக்கும் முடியாது நல்லா கேளுங்கய்யா நானே கடவுள் நல்லா கேளுங்க நானு நீதான் கடவுளா ஆமா. உன்னை கூட சிறந்தவரு உன்னை கூட மிகுந்தவரு உன்னை கூட உயர்ந்தவரு உன்னை கூட பக்திலே வரத்துல எல்லாத்தையும் சிறந்தவரு ஒருவர் இருக்கிறாரு 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 இருக்கிறான் என்ன யாரா என்னோட கடவுள் யாரா இருக்கிறாங்க பகவானி யாரா அவன் உலகத்திலே நீ தான் முதல் கடவுள் நான் நினைச்சிருப்பேன் ஆமா இந்த அம்மா சொல்றாங்க உன்னை விட ஒரு கடவுள் முதல் கடவுள் இருக்கிறாங்களா ஆமா. யாரு அது யாரு சொல்லு நான் யாருன்னு கேக்குறேன் யா உலகத்துல முதல் கடவுள் யார் தெரியுமா யாரு? இந்த உலகத்தில் முதல் தெய்வம் அண்ணா. இந்த உலகத்திலேயே முதல் கணவன் கண்ணன் திருமந்த நாராயண கண்ணன் இரு அம்மா எப்படி அண்ணன் தானே சொல்லப்போ வாங்கி தரது நீங்களும் அவன் பக்கத்துல போட்டா எல்லாம் ஏன் பார்க்க மாதிரி எங்க குப்பாய் அம்மாலாம்
இவங்க அண்ணன் கடவுள். ஆமா என்ன உங்களுக்கு தெரியும்? இவங்க அண்ணனோட யோகி இது ஆமா நான் மட்டும்தான் கடவுளே. இவங்க அண்ணனோட யோகி இது வெளிய விட்டுறா இவங்க அண்ணன் கடவுள்னு தெரியுங்க. என் அண்ணன் பத்தி ஒரு முழுண்டு, ஒரு நெல்லளவு, ஒரு தூச்சளவு, ஒரு துரும்பளவு, ஒரு முழுண்டு 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 சொல்லுங்க. ஆமா புல. என் அண்ணனை பத்தி புல. கொஞ்சம் பரவாயில்ல காட்டு. சொல்லுமா? ஏன் சொல்லுங்க எல்லாம் சொல்லுமாங்க. சொல்றது வாடி. அடிய மறுமுறை கட்டவனே மாமியார போனவனே பொன்னி. வாழக்கட்டே கட்டடி. அடிய மறுமுறை கட்டவனே மாமியார போனவனே பொன்னி. வாழக்கட்டே கட்டடி. நடுவர் நான் கரெக்டா கேட்கணும். ஏங்க நான் என்ன ஒண்ணு விடாது கேட்பேன். நீ ஒரு கடவுள் கடவுள் கடவுள்னு பீத்திக்கிறாங்க. ஆமா. அவங்க என்னன்னா கடவுள். ஆமா முதல் கடவுள் இவங்க எல்லாம் ஓட்டு போடுறாங்க. முதல் கடவுள் ஒண்ணு தான் கொடுப்பாங்க. ஆமா ஒண்ணு தான் கொடுப்பாங்க. உண்மை. மாமியார் சேர்த்தலாமா? ஆயா ஏய், ஏய், ஆயா கூப்பிட்டீங்களா? ஏய் அந்த ஆறு ஒப்பல்ல. ஏய், அடி, அடி. கடவுளே மாமா ஒரு கடவுளா டேய். அக்கா ஏய். அக்கா டேய். அக்கா எத்தனை கூட கூப்பிடுச்சு. இந்த குப்பைய டேய். ஏங்க நீ கூப்பிட்ட. ஏடா பொண்ணு உங்க கொடுத்தா அண்ணன் கடவுளா? ஆறு ஆறு சொன்னது. உங்க அண்ணன் கடவுளா? மாமியார் சேர்த்தலாமா? மாமியாட்ட போனாங்க. ஏன் அண்ணா ஏன் அண்ணா 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 ஏய் யார் அண்ணா செல்வண்ணா பொண்ணை கல்யாணம் பண்ணுங்க. வாத்தியார் அவரு நம்மள போல ஆசிரியர். ஏங்க அண்ணா மாமியா கிட்ட போய்க்கிறானே உடம்பு நல்லது தானே. பரவாயில்ல மாமியார் போனேன். மாமியார் என்ன சேர்த்தலாமா? சொன்ன அப்படி ஏய், என்னங்கற கடவுள் நான் தாடி மாமியார் சேர்த்த மக்களா இன்னும் நான் பேச மாட்டேன் அந்த மனுஷன்கிட்ட. என்ன என்ன ஏதாவது இவ்வளவு ஏய் போடு. நான் ஏதாவது தவறு இவ்வளவு செஞ்சத கேளு. அப்பா அப்பா இவ்வளவு தவறு அதாவது உங்க அண்ணனை பத்தி ரொம்ப கேவலமா சொல்லிவிட்டாரு. இவர் எதை தப்பு பண்ணாரா? உங்க அண்ணன் தான் மரமுறை கட்டு மாமியார் பெண்ணாருடா. நீ வாய்க்குமா? என்னடி என்னடி வாய்க்குமா? சொன்ன காரி போடு துப்புவாங்க. நானா இல்ல அந்த மனுஷனை அப்ப அங்க கேள நாடு விழுந்தாலே புரசு மானத்தை வெளியே விடக்கூடாது விடக்கூடாது மூடி 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 வச்சிருந்தேன். அம்மா எதையுமே மூடி வச்சிட்டு வரைக்கும் அந்த பொருள் நல்லதுமா பேரு கப்புன்னு மூடி வச்சிருந்தேன். உரத்தை காட்டிட்டு ஏன்னா புரசு மானத்தை வெளியில விடக்கூடாது. ஏய் மூடி வச்சிருந்தேன். என் அண்ணனை பத்தி வெளியே வந்துச்சு. எப்ப எங்க அப்பா வீட்டு மானம் வெளியே போச்சு. இப்ப தொடர்ந்தே வேலை. ஏய் உரத்தை காட்டினாலும் சரி எப்படி பழக்கம் காட்டும். அது போட்டு இல்ல நான் மூடி வச்சுக்கிறதால எடுத்து வெளியே விடுறேன். நீ வாங்கிமா உளுத்து வாங்கிமா. ஐயா மண்ணு பெண்ணு நான் இருக்க மன்னவா. ஏய் போய் அந்த ஐயா இருவரும் சொல்லுமே ஐயா சுவாமி நான் இருவரும் சொல்லுமே. ஏண்டா ஏண்டா மறைக்கிறதுக்கு என்ன பேச்சு? ஏய் ஏய் புண்டவாயா உங்களால நான் ஆடி வரேன். வா நீ சென்றவா இப்படி இழுத்து நிறுத்த அந்த மனுஷனை. ஆடிங்க ஏண்டி படியாளக்கண்ணா பூஜைக்கு வா. மங்க பெண்ணு நான் இருக்கிறேன். எனக்கு என்ன குறை? சாப்பிடுறீங்க ஏதோ யாரு குட்டி குடுவேன். எனக்கு என்ன குறை? ஏண்டா குறைவா? என் மூக்குல குறையா? என் அழகுல குறையா? என் உடம்புல குறையா? இல்ல என்னத்துல குறைவா 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 குறைவா? வரவனா நானு
ஏடா நானா பண்ணுவேன் என்னத்துல குறையக்கிற தொடாத எதுல குறை அதே சகல தொட்டு பாக்குறத பாரு ஏ சாமி எனக்கு என்ன குறை என்ன குறை இவ்வளவு அழகா இருக்குது என்ன விட்டுட்டு அந்த தக்காளி தக்காளி அந்த தக்காளி சாரு யாரு அவதான் அந்த கங்கை பெண் எடுத்து கொண்ட மேல சிறத்துல வச்சுக்கிறிய அது எனக்கு கேளு கூச்ச கேக்குதா கூச்ச கேக்குதா ஒரு கூச்ச வர கூச்சா பத்தி சொன்ன ஒரு பொம்பளை உட்காந்துட்டு கொண்ட மேல கேக்குதா என்ன அழகான என்ன பெண்ணை விட்டுட்டு அவளை தூக்கி கொண்ட மேல சிறந்து மேல வச்சுக்கிறியே அது எதுக்கு கேள்வி இந்த கங்கையை தூக்கி நான் ஏன் தலையில வச்சிருக்கேன் என்ன காரணம் இந்த பூமியுடைய சூட்டை தணிப்பதற்காக கங்கை என்பது ஒரு தண்ணி இல்லவா தண்ணி இந்த பூமியுடைய சூட்டை தணிப்பதற்கு கங்கையை தூக்கி தலைமையில வச்சிட்டு இருக்கேன் ஆமாடி அம்மா ஆம்பளைக்கு செய்ய தப்பெல்லாம் செஞ்சிருவாங்க நாம அதை கண்டு கேட்டா நான் அது இப்படி பண்ணேன் இது இப்படி பண்ணு சமாளிப்பாங்க சரி போகட்டும் அந்த சக்காலத்தி அவன் யூரின் போனா எங்க போவான்னு கேளு யூரின் மூத்திரண்டி மூத்திரம் அந்த பொம்பளை ஒண்ணுக்கு போனா எங்க போவோம் அதான் உடம்புல வருதுல வேர்வை அதுதான் அவன் பாத்ரூம் போனா எங்க போவானு கேளு பாத்ரூம் ரூமுக்கு தான் போவோம் மனம் கலந்து எங்க போவானு கேள்றி மனம் மலம் மாங்காயடா மாங்காயா மலம் என்ன மாங்காய் சொன்னேன் எங்க போவானு கேளு பச்சை கேளு அவன் மாங்காய் எங்க போவான் மாங்க மாமரம் தேடி போவான் அது இல்ல வேற என்ன எடுத்து முடிச்சது டாக்டர் கேள்றி வேற எங்க போட்டு என்ன பாத்தியா இருக்காது கப்போது அளவெல்லாம் தூக்கி பாரு முட்டை போனவங்க என்ன அவன் வெளியே போனா பாத்ரூம் எங்க போவானு பீப்பேட்டை அவன் எங்க போவோம் அப்படி கேளு அதான் உடம்புல வருதுல அழுக்கு அது அதெல்லாம் போகட்டுங்க அவன் தூரமா போனா எங்க போவான்னு கேளு தூரமா எங்க போயிட்டு வர குண்டை முடி போற எனக்கு அப்படி இருக்குது தூரமா போனா இங்க பக்கத்துல அப்படி இல்லடி அவன் வெளிய போனா எங்க போவான்னு கேளு அவன் வெளியே போனா முத்தரண்டி போவாளா எல்லாம் பக்கம் போவாளா பாப்பாடி பக்கம் போவாளா பெரும்பாடு பக்கம் சொல்லிட்டா நீ பண்ண முடியுது அது வா உங்ககிட்ட சொல்றேன் வா வெளியே போனா என்னப்பா வீட்டு தூரங்க பொம்பளைங்க வெளியே போ துணி எல்லாம் தண்டையில் சொல்லுவாங்க தண்டையில் சொல்லுவாங்க எதிர ஒரு சொல்லுவாங்க அது போனா அது எங்க வரையும் தண்டையில் அண்ணனுடைய திருநாமத்தில் சிகப்பு இருக்குதுல்லவா அந்த கோபிராம தான் அண்ணனுடைய நெத்தியில் இருக்கிறதா அது போய் சொல்லு என்ன சொல்லிவிட்டாரு செகப்பா வருது இல்ல என்ன செகப்பா வருது அண்ணனுடைய கோபிராமம் அந்த ராமமா உங்க அண்ணன் போட்டக்கூடிய நாமம் ஆமா சரியா போச்சு இதுக்கு ஏதாவது சொல்லிட்டேன் நீங்க அண்ணன் என்ன தெரியுமா நீங்க அண்ணன் இது பண்ண கூடாது இதுக்கு மேல எப்ப என்னுடைய குடும்பத்தை பத்தி என்ன பத்தி பேசுறாங்க சொல்லு இவ்வளவு ஒரு இப்படி சொல்ல பாக்குறேன் அது தொடக்கப்பட்ட
என்னத்துக்கு வந்தாலும் போகுது. சொல்லுங்க. ஒரு துவக்க பொண்ணு வயசு வந்து குடிச்சில உட்காந்துருக்கு. சரி, இவன் போறவன் பாவடித்தானே அது வழியில கண்ணை. எங்க அண்ணன். சரி. அந்த பொண்ணு வயசு வந்த பிள்ளைய அப்படியே அழகா தூக்கிட்டு வந்தோம். இவளை அடையணுமே துணுக்கிறெல்லாம் பார்த்தாங்க. ஏங்க படையலங்க ஏய் போங்க. ஊரி புண்டையில அம்மா சட்டின் கூட பார்க்க மாட்டேன். அந்த அவரு போட்டாலும் பாருல நீ சொல்லுமா. அவளை தூக்கி அழகா ஏங்க போயிட்டு வாங்க நேரமாகுது. இந்த பக்கம் நின்னு. அதனால ஏங்க இந்த மட்டும் என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? போயிட்டு வாங்க. நீ சொல்லிட்டாரு. அந்த துணுக்கிறெல்லாம் பார்த்து செருப்புல அரே மாறே செருப்புல கூட்டுக்கிற அடி என்ன அடிச்சு இவங்க அண்ணன். முட்டிக்கோடி என்ன அவங்க அண்ணன் ஏமா ஏங்க நண்பன் அப்படி பண்ண வழக்கம் நீங்க சொல்லுங்க. நம்ம வாய்ட்டு வந்து சொல்லுங்க. பண்டெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்? பண்டகாடி தான் நான் சொல்றேன். நீ போய்க்குமா? அண்ணன் தான் துளக்கு பெண்ணை சரி எடுத்து செருப்படி போட்டு அடிப்பான்டான். நீ போய்க்குமா? உங்க அண்ணன் தான் தொடக்க மலை சேர எடுத்தாரு செருப்புல அடி பண்ணேன்னு சொன்னாரு. உடுத்து வாய்க்குமா? அந்த மன்னார பெண்ணுக்காக ஈசானே எனக்கு அப்படி வருது. அதுதான் என்ன தவறு பொண்ணு முடியுது. அப்படி இருக்குது, அப்படி வருது எனக்கு இப்போ. இப்பயே வருது. ஏன்? அவன் அந்த வீட்டு பாருங்க என்ன பண்ணான்னு சொல்லுன்னு என்ன பண்ணாரு? அந்த காமால மூச்ச என்ன பண்ணாரு தெரியுமா? ஒரு வண்ணார பெண்ணு. வண்ணார பெண்ணா பாட்ட துணி வளைக்கிற பொண்ணு. ஒரு வண்ணார பெண்ணு ஒரு வாளில ஒரு ஆத்தங்கரையில அது பாட்டுக்கு துணி வளர்த்துட்டு இருந்துச்சு. சரி, துணி அது தண்ணி துவைச்சிட்டு இருந்திருக்கும். ஊரா துணி எடுத்துட்டு வந்து மலையனூர் துணி வளைக்கிற வேலை. ஊரு துணி எடுத்துட்டு வந்து அந்த பிள்ளை துணி துவைக்கிற வேலை. என்ன விளக்குறது? துணி. அப்படி விளக்குற போது பொம்பளைங்க துணி துவைச்சா அப்படி இப்படி கொஞ்சம் துணி ஒதுக்கிதான் இருக்கும். இங்க பாரு, இப்படி தூக்கி சொருவிக்கிட்டு அதே சாக்கரை இங்க பாக்காது. இப்படி சொருவிக்கிட்டு இப்படி சாசன கல்ல அது பாட்டுக்கு சிவனேன்னு நின்று துணி துவைச்சிருந்துச்சு. எப்படி அப்படி துவைச்சிட்டு இருந்துச்சு. இந்த மனசுங்கிறானே இந்த மனசு போறாளுக்கு அப்படி போக வேண்டித்தானே, கரமேல போக வேண்டித்தானே. அது அசாது படகுன்னு போய் அவங்கிட்ட பொண்ணை மாறிட்டாரு. அந்த மன்னார் பண்ணிட்டேன். ஆமா, பொண்ணை மாட்ட உடனே பொழுது அஷ்டமாயிருச்சு. ஆனா அந்த பாட்டை போய் துணி வேலைக்கு போன பிள்ளைய ஒன்னும் காணும். மழை வர மாதிரி இருக்குது. மகளை போய் கூட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து மாமா போலாம், மழை வர மாதிரி இருக்குது, நேரமா வீட்டுக்கு போல வாழை கூப்பிட்டு அந்த பிள்ளை போக மாட்டேங்குது. இங்கதான் இருக்குது வெளியம் போக மாட்டேங்கிறா. நீ முன்ன பாப்பா நான் பொண்ணு வரா இன்னைக்கு நம்ம தயவி நிக்கிறாள மாமா போலான்னு அந்த துணி இருக்கிற தாலி தூக்கிட்டு பார்த்தா ஆமா அந்த தாலிக்குள்ள உட்காந்து படக்கு குளிச்சுட்டு இருக்கிறாரு. குறான்னு அந்த பாட்டத்தை சும்மா விடுவானா? அவங்க வச்சிருந்தாங்களே வீட்டுக்கு தூரமா போற துணி, முட்டு துணி. அந்த முட்டு துணிலே சப்புன்னு அடிபட்டு வாழை மட்டும் முட்டு துணி அடிபட்டு வந்த நீ கடவுள் வெளியே வந்துட்ட. உடுத்து போய்க்குமா
இது என்னமா சொல்லலாம்? ஏடா, என்ன அடிக்கிறீங்க புதைக்கிறீங்க உங்க அண்ணா துளைச்சிட்டு போவேன் ஏடா அப்பா என் மண்ணா பூண்டை ஏடா மண்ணாச்சி ஓத்த பூண்டை இதே சாது நாங்களே வேலை பூண்டால வட்டிக்கு பணம் வாங்கிட்டு உங்களை கும்பிடத்தை போறாங்க மாலை போட்டுக்கிட்டு அவங்க எருமலை கோயிலுக்கு போறாங்க என்ன பாக்குறதுக்கு உங்களை பாக்குறதுக்கு வந்து அந்த வட்டியும் கட்ட முடியாது புதும் கட்ட முடியல இன்னைக்கு ஓட்டு போன பொண்ணுங்களை தான் கட்ட முடியும் சாமியே ஐயோ சாமண்ணா சாமியே சாமி ஊத்தி வைக்கலாம் நாங்க வச்சா பஞ்சாயத்து திருச்சி ஆச்சு குத்தம் ஏய் நீங்க அண்ணன் இன்னும் என்ன பண்ணா தெரியுமா? இன்னுமா இன்னும் என்ன பண்ண சொல்லுங்க பார்க்காத போக கூடாது. கையில ஜாமகோலம் அது என் நண்பர் கிடையாது. சங்கு கரெக்டா 12 மணி நைட்டு 12 மணிக்கு ஊர்ல ஒரு நாய் விடுறதில்ல ஊதி நாய் ஜல்லு ஜல்லு குறைக்கிறது. ஒரு சுரக்காய் விடுறதுல ஒரு பூச்சணிக்காய் விடுறதுல ஒரு அவரைக்காய் விடுறதுல ஒரு டப்பா கிடக்கிறதுல ஒரு குண்டா கிடக்கிறதுல. அன்னைக்கு போன விஷயம் மாறி மாட்டோம் எங்க பாட்டு குஞ்சு குடிச்சிட்டு போயிருந்தா பாட்டி குஞ்சா என்ன குஞ்சு? கோழி குஞ்சியா? இப்படி பிச்சைக்கார வீட்டுல நான் பொண்ணு எடுத்துக்கிறேன். பிச்சைக்கார வீட்டுல எடுத்தா நீ பிச்சைக்காரன் தானே? பிச்சைக்கார வீட்டுல பொண்ணு எடுத்தா நீ பிச்சைக்காரன் தான். எப்படி அக்கா? நான் ஏடி பிச்சைக்காரன்? நான் எங்கடி பிச்சைக்காரன்? ஏன் வந்து என்ன பிச்சைக்காரன்? அதான் சங்குவா சங்குவா அது பாது அண்ணா தான் அக்கா வாடி. எடுக்கிறது அன்னக்காவடி, எடுக்கிறது அன்னக்காவடி, போய் படுக்கிறது எங்க சத்திரங்குதோ எங்க சாவடிக்குதோ எங்க பள்ளிக்கூடங்குதோ அப்படின்னு சொல்லி போய் படுத்துக்கிறது. ஒரு 5-6 சாம்பாருக்கு சேர்த்துக்கிட்டு கஞ்சா அவனி விசுக்கு பீரு பிராந்தி எல்லாம் குடிச்சிட்டு மாத்தி மாத்தி இவர் வாயில அவங்க வைக்க அவங்க வாயில இவங்க வைக்க மாத்தி மாத்தி வாயில வச்சுக்குவாங்க. என்னத்த ஆமா மாத்தி மாத்தி வாயில வச்சுக்கிட்டு கஞ்சா குடிக்கிறது அப்படி குடிக்கிறது விஸ்கி குடிக்கிறது. அப்படி நீ இப்படி கிடக்குற ஏன் கண்ணாக்கி அவனை பேசுற? சரி தேவி நமக்குள்ள இருக்கு சண்டை. வா நீ ஒரு தவறு செய்திருந்தா எங்க அண்ணன் ஒரு தவறு செய்திருப்பாரு. அதனால நம்ம 2 பேரும் பேசி கொண்டிருந்தா வெகு நேரம் போயிருக்கணும். ஆனா எனக்கு முன்ன ஒரே ஒரு கேள்வி, 1 இருந்து 10 வரைக்கும் விட சொல்லிட்டு பிறகு போவேன். 10க்கு விட வேணுமா? 10க்கு வாமா நான் சொல்றேன். சொல்லு. 10க்கு விட நான் சொல்றேன். சொல்லு. ஆறு கஷ்டப்படுறாங்க. 10க்கு விடமா? 10 ரூபாய்க்கு ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு டம்ளர் ஒரு தண்ணி. அதுல மண்ணா 1 என்றால் என்ன? 1 என்றால் உலகம், 2 என்றால் சூரியன், 3 என்றால் மும்மூர்த்தி தேவர்கள், 4 என்றால் 4 திசை, 5 என்றால் 6 என்றால் 6 மணி சுப்பரகடம், 7 என்றால் 8 சப்தகணிகள், 8 என்றால் 8 சப்தகணிகள், 9 என்றால் 10 நவகிரகம்.
இது 9 நபகரகம் 10 என்றால் உன் அண்ணனுடைய சிரமம் 10 தான் அப்படியா? ராவனுடைய சிரமம் 10. சபாஸ், எல்லாம் கை தட்டுறாங்க. இவர சொல்லிட்டாரு. சரிங்க. இது கைலகிரி ஏதோ கிடுகிடு யாரு காட்டுது. யாரு கொண்டு யாரு தெரியுமா? அச்சோ லாசார் அடிக்காத.